அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன்ல குறிப்பிட்டுள்ள பழங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திராட்சை பழம். திராட்சை பழத்தை பத்தி அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். அதனை கொண்டே விவசாய பயிர்களையும் ஜைத்தூன் மரத்தையும் பேரித்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகை கனி வர்க்கங்களிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கின்றான். நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்கள் கூட்டத்தாருக்கு அத்தாட்சி இருக்கிறது. இது போலவே வேறொரு வசனத்துல, நிச்சயமாக நாமே மழையை நன்கு பொழிய செய்கிறோம், பின் பூமியை பிளப்பதாக பிளந்து பின் அதிலிருந்து விந்தை முளைப்பிக்கின்றோம். திராட்சைகளையும் புற்பூண்டுகளையும் ஒலிவ மரத்தையும் பேரிச்சையையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் தீவனங்களையும் இவையெல்லாம் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக. திராட்சை பழங்களை பத்தி நிறைய வசனங்கள்ல குர்ஆன்ல இருக்கு. நீங்களும் தேடி இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.